ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டைகர் ஃபேஸ் லிஃப்டட் வேரியன்ட் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட். இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் டர்போ சிவிடி கியர் பாக்ஸோட வரக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11.29 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் பிரைஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபரில் வந்துட்டு புது லோகோ வந்த மாதிரியே ரெனால்ட்டோட புது லோகோ இந்த வண்டியில் வந்திருக்குங்க. அப்புறம் ட்ரைபரில் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன மினிமைஸ் பண்ண ஒரு க்ரில்லுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் ஃபினிஷில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மல்டி ஆங்கிள் கேமராவோட ஃப்ரண்ட் ஆங்கிள் கேமரா வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அப்படியே ட்ரைவர்ல இருக்கிற மாதிரி டிசைனே வந்து பம்பர்லிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஹெட்லைட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய டைகர்ல இருந்த மாதிரி ஐஸ்பி பிஎல்இடி டைப்லேயே தான் வந்துருக்குது. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா 2 என்ஜின் ஆப்ஷனும் 4 கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வந்துருதுங்க. இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டர்போ ஸ்வீட்டிங்கிறனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 96 PS-ம் 150 Nm ஆஃப் டார்க்கும் வந்துருக்குங்க. என்இ என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 71 PS-ம் 100 Nm ஆஃப் டார்க்கும் வந்துருங்க. இந்த வண்டியில் கியர் பாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்டி, ஒரு மேனுவல், ஒரு டர்போ மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து நார்மலாக நம்ம 5 ஸ்பீடில் போடுற மாதிரி இருக்கும். வண்டியோட வரக்கூடிய என்ஏ 5 ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் மேலே நம்ம காலர் வச்சு போடுற மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் சிவிடி கியர் பாக்ஸுங்க. இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா 195 60 R16 சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. வண்டி டாப் இருந்தீங்கன்னா அலைவீல்ஸ் வந்துருதுங்க. டைமண்ட் கட் அலைவீல்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல கேலிபர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. இது டாப் வேரியன்ட்டுக்கு மட்டும்தான் வருது. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டர்போக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்தோம் அப்படின்னா பியானோ பிளாக்ல சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி மோட்டரைஸ்டு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆங்கிள் கேமராவோட இன்னொரு கேமரா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் சைடு வியூ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm வரும். டைமென்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கீழே வந்து கொடுக்குறேங்க. சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி பில்லர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் வந்துட்டு அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் தான். அதில் ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த டைகரில் போன ஜென்ரேஷனில் இருந்த மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்டு ஸ்பாயிலர் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லேம்ப் வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னிங் ஆண்டனா வந்துடுதுங்க. வண்டியோட ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் வைப்பர் அண்ட் வாஷரோட வந்துடுதுங்க. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா பின்னாடி ஷேப்லாம் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. பம்பர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷேப்டு சிக்னேச்சர் டெயில் லேம்பும் நல்லா இருக்குதுங்க. இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தாங்க இருக்கு. இந்த டிஆர்எல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எல்இடி. இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எல்இடியில் வருதுங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா இந்த வண்டியில் 405 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வருது. பின்னாடி பார்க்கிங் சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் வருது. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பிரஷ் அலுமினியம் ஃபினிஷில் வந்துட்டு இந்த பம்பரில் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்துருதுங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துருதுங்க. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 80 R14 சைஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா 40% இந்த சீட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி கவுத்திக்க முடியும். இந்த கவுத்தும் போது இன்னும் தாராளமான நமக்கு ஸ்பேசியஸ் கிடைக்கும். அதாவது இது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சைடில் இந்த ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. டேங்க்னு பார்க்கும்போது 40 லிட்டர்ஸ் வருதுங்க. இப்போ டிரைவர் சைட் டோர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் டோர் நல்லா மேசிவாகவே வைடாகவே ஓப்பன் ஆகுதுங்க. கைகரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசியஸில் எந்த பஞ்சமும் இருக்காது. வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான புது லோகோ ரெனால்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான். இங்கே மட்டும் லெதர் கொடுக்காம ஸ்டேரிங் ஃபுல்லாகவே லெதர் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டச் கொடுத்துருக்காங்க. ரெனோவோட லோகோவிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எல்லோ இருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக இது ஃபுல்லாக பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி வருதுங்க. அப்புறம் டிரைவர் சைடில் வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் ஒரு பவர் அண்ட் டோஸுங்க. ஒன் டச் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு. மிரரை வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் அண்ட் டோஸ்க்கான லாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வண்டியோட கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனிமேஷனோட ஓப்பன் ஆகுதுங்க. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் எல்சிடி ஸ்க்ரீனுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகலையே இன்ஜினோட ஹீட்டுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிரைவருடைய டேஷ்போர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில், அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த வண்டியோட டேஷ்போர்டு தான் டிரைவருக்கு கேரி ஃபார்வர்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த இடத்துல டாப் 2 போகும்போதோ ஆர்எக்ஸ் ஸ்டீல்லேருந்து போகும்போதோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று வந்து, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த க்ளோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல்டு ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே வர்றது இல்லைங்க. நம்ம அப்படியே சென்டரில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி யூனிட் வந்துடுதுங்க. அது போக டைகரோட இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல இருந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வருதுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவோட எல்லா ஆங்கிள்ஸுமே பார்த்துக்க முடியும். எல்லா ஆங்கிள்ஸுமே நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் அது வேண்டானாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகருக்கான சுவிட்சிங் இருக்குதுங்க. அசட் சுவிட்ச் இருக்குது. சென்ட்ரல் லாக்கோட லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்ச் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்கான சுவிட்ச் இருக்குதுங்க. இது டிரைவர் சைடுக்கான வென்டிலேட்டர் டோட்டல் சுவிட்சுங்க. இது வந்து ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரனால உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இப்படி தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கான பேட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பிஏ போட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கான இடம் இருக்குதுங்க. அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இது ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு, நார்மல் மோடு, அப்புறம் ஸ்போர்ட் மோடுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரைபரில் இந்த இடத்துல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று இந்த இடத்துல வரும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்றும் வச்சுக்க முடியாது, ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து வச்சுக்க முடியாது. இங்கே ஹேண்ட் பிரேக் அண்ட் லிவர் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் இருக்குதுங்க. இதையும் திறந்து விட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஒரு 2 லிட்டர் பாட்டில் கூட ஃபுல்லாக உள்ள வச்சுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இடம் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு வண்டியிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரைவரில் இருக்கிற மாதிரியே இந்த இடத்துலயே உங்களுக்கு எல்இடி ரூஃப் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேபின்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிட்ச் வந்து இந்த அளவுக்கு உள்ள தள்ளி கொடுத்துருக்காங்க. டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. டோரில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் அண்ட் அன்லாக் நாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஓல்டு டைப்லேயே தான் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற கார்ஸ் மாதிரி இந்த இடத்துலயே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். கைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறதுனால இந்த டோர்ஸ் திறந்து போட்டுறதுக்கும் அந்த எஸ்யூவி ஃபீல் கொடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கிறது. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. ரியர் சீட்டும் நல்லா ஒயிடாகவே ஓப்பன் ஆகுது. ஏஜ்டு பெர்சன்ஸ் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் அவங்க காலை தூக்கி வச்சு ஏறுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓகே தான். நம்ம ரியர் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ரியர் சீட்டில் நான் உட்காந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ரூம் வந்து இருக்குதுங்க. டை சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டை சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு 85 to 90% டை சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அதாவது இந்த டோர் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி சாஃப்ட் டச் மெட்டீரியல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்துட்டு இந்த லைன் கொடுத்து நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதுபோக இங்கே ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஆம்பரஸ்டே, திக்கான ஆம்பரஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கலாங்க. அதுவுமே நல்லா லுக்காக சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துல லெதரட்டி சீட் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால இந்த டாட்டடாக இருக்கிற பேட்டர்னுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ரூஃபும் அந்த சீட் கலரும் வந்து பார்த்து நல்லா இருக்கிறது சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இதுதான் வந்து வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ரெனால்ட் கைகாரில் பேஸ் வேரியன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, கில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. அது போக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 2 வென்டிலேஷன் சீட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெதரட் அப்பல்சரி வந்துடுதுங்க.
இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி ரிவ்யூக்காக கொடுத்தது ஆனமலைஸ் ரெனால்ட் கோயம்புத்தூருங்க. அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.